நமஸ்காரம். திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் கண்ணனோட திருமேனி ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். அந்த பாசுரங்களை இப்போ நம்ம பார்ப்போம். சீதக்கடலுள் அமுது அன்ன தேவகி கோதை குழலால சோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவைத்து உண்ணும் பாதக்கமலங்கள் காணீரே பவளவாயீர் காணீரே. முத்தும் மணியும் வைரமும் நன் பொன்னும் தத்திப்பதித்து தலை பெய்தார் போலெங்கும் 10 விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே ஒன்னுதலீர் காணீரே. அனைத்தோளில ஆய்ச்சி பால் பாய்த்த கொங்கை அனைத்து ஆற உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்று இலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் காணீரே. உழந்தான் அருணை ஓரோர்தடா உண்ண இழந்தாள் எறிவினால் ஈர்த்தடில் மத்தின் பழந்தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தலோ காணீரே முகிழ்முலையீர் காணீரே. பிறங்கிய பேச்சு முலை சுவைத்து உண்டிட்டு உறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை மரம் கொள்ளிரணியன் மார்பை சீண்டான் குரங்குகளை காணீரே குவிமுலையீர் காணீரே. மத்தக்களிற்று வசுதேவர் தம்முடை சித்தம் பிரியா தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தமிருந்தவா காணீரே முகிழ்நகையீர் காணீரே. இருங்கை மதக்களில் ஈர்க்கின்றவனை பருங்கி பறித்து கொண்டு ஓடும் பராந்தன் நெருங்குபவழமும் நேர்காணும் முத்தும் மருங்கும் இருந்தவா காணீரே வானுதலீர் காணீரே. அத்தமதலை குழாத்தை வலி செய்து தத்தகளிருபோல் தானே விளையாடும் நந்தன் மழலைக்கு நன்றும் அழகிய உந்தியிருந்தவா காணீரே ஒலியழகீர் காணீரே. அதிருங்கடல் நீர வண்ணனை ஆய்ச்சி மதுரமுலை ஊட்டி வஞ்சித்து வைத்து பதறப்படாமே பழந்தாம்பால் ஆர்த்த உதாமிருந்தவா காணீரே ஒளிவழகீர் காணீரே. பெருமாவுற விற்பிணியுண்டு இருந்து